ஏன்னா அவ்வளவு ஒரு மரிய மனிதர், நல்ல மனதுக்கு சொந்தக்காரர், எங்களை கலையை பார்க்க வந்த நல்ல மனிதனை சொல்லாவிட்டால் அது எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, சொல்லிருக்கனே. கிராமிய பாடகர், இளைய கானம், அத்தமக உன்ன நிலச்சு, சினிமா திரைப்பட நடிகர், கலக்க போவது யாரில் கலக்கிய மன்னன், கிராமிய தென்றல் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மண் மாசம் மாறாத பாசம் மாறாத 10 ஆண்டு காலம் ஒரு நண்பன் என்றால் ஆந்தங்குடி இளையராஜா இங்கே வந்திருக்கிறார். நாள் ரோடு செங்கரை கிராமத்தார் சார்பாகவும் எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாக வருக வருக என்ன ஆந்தங்குடி இளையராஜா இளையகானம் இளையராஜா என்னுடைய நண்பர். ரொம்ப நன்றி ஐயா. அவருக்கு உலக நாடு எங்கேயுமே ரசிகர் பட்டாளம் இருக்காங்க. அவ்வளவு பெரிய கலைஞன். எங்களுடைய கலையும் இந்த செங்கரை மண்ணுக்கு வருகை தந்ததுக்கு ஆந்தங்குடி இளையராஜா அவர்களையும் அவர் கலையில் இருக்கக்கூடிய பெரியவர் சிறியவர் அனைவரும் வணங்கும். நிஜாம் பாக்கும் கொட்டப்பாக்கும் கொழுந்து வத்தல அத்தனை பேர்த்தையும் இத்தனை பேர் சார்பாக வருக வருக என்று அன்புடன் அழைக்கிறோம். அண்ணா இளையராஜா அண்ணா வணக்கம். எங்க அவர் செந்தில் அண்ணா கூட்டிட்டு வாங்க இங்க. ஏன்னா அவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. வாங்க வாங்க. நான் நாடகத்தை தூரமா சொன்னாரு. வாங்க. ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நல்ல மனிதனை கூப்பிட்டு இந்த மேடையிலே கௌரவப்படுத்தாவிட்டால் அது எனக்கு பெரிய பாவத்தை கொண்டு உண்டாக்கிறோம். ஆந்தங்குடி இளையராஜா இளையகானம் எனது அருமை நண்பர் ஆந்தங்குடி இளையராஜா அவர்களை நாள் ரோடு செங்கரை கிராமத்தார் சார்பாக வருக வருக என இரு கரங்குப்பி அழைக்கிறோம். வாருங்கள் ஆந்தங்குடியாரே. வணக்கம் வணக்கம் வணக்கம். மதிப்புக்கு மரியாதைக்குரிய இளையகானம் இளையராஜா அவர்களையும் அவருடன் வருகை தந்த அன்பு என்னுடைய உறவுகளையும் கிராமியம் சார்ந்து வந்திருக்கின்ற அத்தனை உள்ளத்தையும் வருக வருகின்ற மேடைக்கு அப்படியே வாங்கப்போ. நிஜாம்பாக்கு இங்கே வா. ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வா. நீங்க பேசி போடுங்க. போ. எங்களது விழாவிற்கு அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் தெரியாமல் வருகை தந்த எங்கள் அன்பு சகோதரர் ஆந்தங்குடி இளையராஜா அவர்களுக்கு செங்கரை கிராமத்தார்கள், இளைஞர்கள், வெளிநாடு வாழ்வர்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நிஜாம்பாக்கு பார்த்திருப்பீங்க. இளையராஜா அண்ணன் கலைவேந்தன் அவர்களுக்கு போன வருஷம் நம்ம செவ்வாய் நிகழ்ச்சிக்கு அண்ணன் தான் நிகழ்ச்சி பண்ணி கொடுத்தாரு. என்னோட வேண்டுதலுக்கு என்னங்க, அண்ணன் கலைவேந்தன் அவர்களுக்கு செங்கரை கிராமத்தார்கள், இளைஞர்கள், வெளிநாடு வாழ்வர்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ரெண்டு பேரும் வெளிநாடு போய் கலக்கினது இல்லாமல், விஜய் டிவியில் கலக்கினது இல்லாமல், இப்போ ஒரு புதுசாக ஒரு டிக்டாக் கலக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கே எனக்கு நேரம் பத்தல. ரொம்ப அருமையாக இருக்குண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா நான் எல்லாருமே வந்து இந்த துறையில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கிறது இல்லை. நானும் கச்சேரிக்கு போயிடுவேன், அவர் நாடகத்துக்கு போயிடுவார். அவர் வந்து எங்கள் கச்சேரியை பார்க்குறதுக்கோ நான் அவர் நாடகத்தை பார்க்குறதுக்கோ நேரம் இல்லை. யூடியூப்பில் தான் பார்த்து அப்பப்போ ரசித்து பேசிக்கிடுவோம், நிறைய குறைகளை சொல்லிக்கிடுவோம். இன்றைக்கி வந்து பக்கத்தில் திருவடான கைகாட்டி இந்த ஊருக்கெலாம் வந்திருந்தாங்க. எங்களால் வர முடியல பாஸ். நன்றி ப்ரோ. வர முடியல. அதனால் இன்றைக்கி எப்படியாவது வந்து சேர்ந்துடணும் அப்படின்ட்டு வந்துட்டோம். வந்தது தப்பு தான். வந்துட்டு மேடைக்கு வராமல் இருந்தது தப்பு தான். இங்கே தான் உட்காந்துருந்தேன். இவ்வளவு நேரம் இங்கே தான் துண்டை போட்டுக்கிட்டு தலையில் துண்டை போட்டு முக்காடை போட்டு உட்காந்துருந்தேன். ஏன் அப்படி உட்காந்துருந்தேன் அப்படின்னா, உங்கள் ஊருக்கு வந்துட்டு அப்படி வெளிக்காட்டிக்காமல் போகணுங்கிறதுக்காக இல்லை.
நம்ம உட்காந்து நிகழ்ச்சி பார்க்கறது 4 பேர் நம்மளை பார்த்தாங்கன்னா நம்மள்ட்ட செல்ஃபி எடுப்பாங்க, இல்லை நம்ம கூட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை மேடை ஏற்றி விடுவீங்க, நாடகம் கெட்டு போயிடும். என்னாலையும் முழுமையாக நாடகத்தை பார்க்க முடியாது. ஏன்னா என்னைக்காவது அந்த வாய்ப்பு கிடைக்குது. அதனால நான் சொல்லிக்காமல் அங்கே உட்காந்துருந்தேன். மற்றபடி உங்களுக்கு தெரியாமல் ஊரை விட்டு போகணும் இல்லை. இப்போ கூட பாருங்க, கடைசியாக போய் தான் 2 பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐயா செஞ்சிருவோம், அதெல்லாம் செய்வோம். எக்கோ வச்சு நல்லா சார்பு போய் எக்கோ சார்பு கெயின் 3 தான் எனக்கு தெரியும். ஹலோ செக் 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 டிஸ் கூட்டத்துல கோயில் பூரா யார எங்க தேடுதம்மா, கூட்டத்துல கோயில் பூரா யார எங்க தேடுதம்மா, கூட்டத்துல கோயில் பூரா யார எங்க தேடுதம்மா, பொழுது சத்தம் கேட்கையில மனம் தண்ணி அடிக்குது தண்ணி அடிக்குது, குமரி பொண்ண பார்க்கையில மனம் மின்னல் அடிக்குது மின்னல் அடிக்குது, கூட்டத்துல கோயில் பூரா யார எங்க தேடுதம்மா, கூட்டத்துல கோயில் பூரா யார எங்க தேடுதம்மா. நீதானே நானாடும் பிருந்தாவனம், நின்றாடும் தேகம் ரோஜாவனம், ஆகாயம் காணாத பொன்மேகமே, உன்னாலே என் பாடல் உயிர் வாடுமே, பூங்குயிலே பூங்குயிலே உந்த பாதையிலே ஆனந்தத்தின் பொழிவேன், பாவை உன்னை எண்ணிக்கொண்டு பாடுகின்றேன் பாடல் கொண்டு, நெஞ்சுக்குள்ளே நீ வந்து வாடுகின்றாய் கோயில் கொண்டு, ஆனந்த மேடையில் கோவிலே நாடையில் 1000 காவிய நாடகம் ஆடின எங்கள் என் மனமே, கூட்டத்தில கோயில் போறா யார எங்க தேடுதம்மா, கூட்டத்தில கோயில் போறா யார எங்க தேடுதம்மா. உங்கள் யார் தந்தது என் காதல் தேவி நீ தந்தது, உன் பாடல் என் நெஞ்சில் யார் மீட்டது, உன் பாதை என் நெஞ்சை தாராட்டுது, கண்ணி பெண்ணேறியும் இல்லை என்றால் காணமழை வருமோ, தாமரை பூங்கால் எடுத்து நீ நடக்கும் வேலையிலே, தாளத்தோடு தந்தங்களை கற்றுக்கொண்டேன் பெண்மையிலே, இன்னிசை தீபத்தை ஏற்றிய பொன்மையில் மான்மலை போல் இந்த மாவட்டத்தில் வாடிய வாடியவே, கூட்டத்தில கோயில் போறா யார எங்க தேடுதம்மா, கூட்டத்தில கோயில் போறா யாரம்மா. ஐயா கருவாச்சி அவர் பாடலைங்கய்யா, அத்தமாக ஒன்று நினைச்சு வாடி என் கருத்த புள்ள கருவாச்சி அந்த பாட்டு பாடுறாங்க, அத்தமாக ஒன்று நினைச்சிட்டேன். சரி ஹலோ அத்தமக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன், அத்தனையும் மறந்து போட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே, அத்தமக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன், அத்தமக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன், அத்தனையும் மறந்து போட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே, அத்தனையும் மறந்து போட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே, அடியந்துதானே உன்னை கொண்ட
மனசுக்குள்ள குடிச ஒண்ணு மடமடன சரியுடையா வெயில் வரும் நேரத்தில மொட்டை மாடி வடகம் போல நீயும் இல்லா நேரத்தில நினப்பு மட்டும் காயுடையா கண்ணால வரவிருச்சு கண்ணால புறம்ப வச்ச உன்னோட மனசுக்குள்ள பொல்லாத காதல வச்ச மாமாங்கம் ஆனா கூட மாமா நான் காத்திருப்பேன் தனனா பாடி தாவணிய போட்டிருப்பேன் பூத்திருப்பேன் மாமமாய உன்ன நினைச்சு மல்லிகை மட்டும் தலையில் வச்சேன் அத்தா உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்துருச்சு தயிருப்பான உரியாட்டம் தடகீரா தொங்குரண்டி தாலி ஒண்ணு வாங்கி வச்சு தை மாசம் தேடுரண்டி கைத்து கட்டில் காத்திருக்கு காவலுக்கும் நாயிருக்கு நீயும் நானும் சேர்ந்திருக்க எந்த ராவு தவம் இருக்கு அன்னாடம் காத்திய போல் ஓனெனப்ப செலவழிச்சேன் மழையில நானந்து பூமிக்கு கூட குடிச்சேன் வெள்ளாவி துணியாட்டம் வெள்ளதாயே மனசு அடியே புரிஞ்சு என்னையனே கொடுத்து நான் குறிச்சு மாமமாய ஒன்ன நினைச்சு மல்லிகை மட்டும் தலையில் வச்சேன் அத்தா உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்துருச்சு மச்சானே ஆசை வச்சேனே நாம் என்ன செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்றும் வரவில்லை அத்தமாக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒன்று அழிச்சேன் அத்தனையும் மறந்து கொட்டி அடியே ஒன்று பார்த்தேன் சரி, இதுக்கு நான் தான் வர சொன்னேன். 30,000 ரூபா எடுத்து வைங்க, பேமெண்ட்ல கரெக்டாக இருப்பேன். ஒரு கலைஞனுடைய நிகழ்ச்சி வர்றது எளிதல்ல. ஆனால் எப்பயுமே 10 வருஷமா எனக்கு அப்பாவை நடித்தவர் தான் இளையராஜா. நம்பிராஜா வேஷம் போட்டு நாடகத்தில், அதுக்கப்புறம் இந்த அத்தமக உன்ன நினச்சின்னு இந்த பாடல். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். இயக்குனர் மாரி செல்வராஜ் ஐயா கூட இவரோட ரசிகர் என்பது அந்த வீடியோ பார்த்து அவ்வளோ சந்தோஷம் அடைந்தேன். என்னுடைய அன்பு நண்பர், ஒரு நல்ல நண்பன் எனக்கு கிடைத்திருக்கிறார். ஆந்தங்குடி இளையராஜா செங்கரை கிராமத்துக்கும் இந்த மேடைக்கு வந்து மக்கள் மத்தியிலே அந்த பாடலை பாடி மகிழ்வித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். மகிழ்ச்சி. பிஸியான டயத்தில் கூட எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பொழுதுபோக்கு, மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்கிட்டது. நாங்கள் 3 பேரும் இன்றைக்கி ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். அப்பப்போ இந்த நகைச்சுவை வீடியோலாம் போடுவோம்ல, அது மாதிரி ஒரு ஷூட்டிங் ஒன்று, அதை முடிச்சுட்டு சரிங்க இந்த மாதிரி நீங்கள் நாடகம் நடக்குது, எப்படியாவது போய் சேர்ந்துடலாம், இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிறக்காக வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு இப்போ அவர் வந்து தொழில் வந்து நாடகத்துறையாக இருந்தாலும் கூட, நாடகத்தை நடிக்கிறவராக இருந்தாலும் அவருக்கு இது ரிலாக்ஸ் கிடையாது, இது வேலை. இந்த வேலை வந்து அவருக்கு இன்னும் ப்ரெஷரு. காலையில் சம்பளம் வாங்குற வரைக்கும், மருதுமணியை கட்டி மேய்க்கிற வரைக்கும் அவருக்கு வந்து அப்பப்போ சப்புன்னு கொடுக்குறதெல்லாம் அவர் ஏதோ தேவையில்லாத வேலையை ஆணியை பிடிக்கிருக்காருன்னு நினைக்கிறேன். இதை செய்யிடான்னா செய்ய மாட்டாப்புல, அது கூடுதலாக செஞ்சுருப்பார். அதனால் 4 தட்டி வைக்கிறது, அந்த கோவத்தை லேசாக அதில் காட்டியிருப்பார். அது வந்து அவருக்கு வேலை, அது ப்ரெஷர். காலையில் போய் அந்த மக்களையெல்லாம் அவர் அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு இன்னும் ஊராக செல் எடுத்துகிட்டு போகிறாரு. எங்கெங்கெல்லாம் குடிசை இல்லாமல் இருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ, ஊனமாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் போய் பார்த்து அவங்களுக்கு தன்னால் முடிஞ்சதை இங்கே வரக்கூடிய வருமானத்திலேருந்து ஒரு பகுதி எடுத்து அவங்களுக்கு கொடுத்து இன்னும் நிறைய பேர்கிட்ட நன்கொடைகள்லாம் வாங்கி சிங்கப்பூருக்கு இதுக்காகவே இந்த மாதிரி இல்லத்துக்கு ஆட்களுக்கு வந்து நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக சிங்கப்பூருக்கு போயிட்டு நிறைய மக்கள் கொடுத்த, இவருடைய ரசிகர்கள் கொடுத்த நன்கொடையினால் ஒரு கட்டடமே கட்டி அவங்கள அங்கே தங்க வச்சிருக்கிறாரு. அப்படி நிறைய உதவி செஞ்சுக்கக்கூடிய அன்பு உள்ளம். திறப்பு விழாக்கெலாம் நாங்கள்லாம் போனோம். உண்மையாகவே அவர் நல்ல ஒரு
கலைஞன், அவருக்கான ரசிகர்கள் நாங்கள். இருந்தாலும் கூட இதை தாண்டி அவர் செய்யக்கூடிய இந்த தொண்டுக்கும் நாங்கள் மிகப்பெரிய ரசிகர்கள். எல்லாரும் இந்த வேலையை செய்ய முடியுமான்னு தெரியாது. அதனால் சொன்னது சொல்லிட்டேன். ஜிபேயில் பண்ணி விடுறேன்னு சொன்னீங்க, அதை 2000 ரூபா பண்ணி விடாதீங்க, அது செல்லாது. 500 ரூபா பண்ணி விடுங்க. இல்லை, உண்மையை சொன்னதெல்லாம் உண்மைதான். நல்ல ஒரு இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம், அதை பார்த்தேன் போகணும். நன்றி நன்றி. அன்பு நண்பர் ஆந்தங்குடி இளையராஜா அவர்களுக்கும், பெரியவர் சிறியவர் அனைவர் வழங்கும் நிஜாம் பாக்கு கலைவேந்தன் அவர்களுக்கும், அவரை சார்ந்து வந்த அத்தனை கிராமிய கலைஞர்களுக்கும் நன்றி, வணக்கம். கதையை தொடர்றேன். என் பொழப்புல கை வைக்கிறாத இல்லையா? எதில் விட்டேன்? வாயில. நன்றி நன்றி. சொன்ன உடனே தான் போகிறேன். கண்டனுக்கு ஆள் கிடைக்கும். போ குறிஞ்சி எங்க அப்பா நம்பிராஜன். எங்க அம்மா சொல்றாங்க அம்மா. இந்த பெட்டிக்காரன் மெட்ராஸில் பிளாச்சோல வச்சிருப்பானடா. அம்மான்றேன் உங்க அம்மான்றேன். 7 ஆம்பளை பிள்ளைய பார்த்தாங்க எங்க அப்பனை. ஆத்தனஸ் வெரி வெரி ஹார்ட் ஒர்க், டேஞ்சர் புன் அண்ட் லாக். ஹார்ட் ஒர்க் தாண்டா உங்க அப்பனுக்கு, வேற வேலையே இல்லை. வேற வேலை இல்லைன்னா அவனை பிடிச்சி நக்கு. அந்தாலும் மண்டையை பாரு, இருக்குன்னடா தீச்சட்டி மாதிரி. வடக்க வச்சு தலை வச்சு படுக்காதடா, வாரிட்டு போயிருந்தேன். தலை வச்சு இப்போ தெருவோட கிடக்கடா. எனக்கு ஆணி 3 கல்யாணம். சூப்பர்ண்ணே. தம்பி அண்ணே, உத்தரசம் அங்கே இருக்குல்ல, ஆமா, அது பக்கத்தில் உள்ள அச்சுந்தன் வயல். அச்சுந்த வயல்ல உனக்கு ராமநாதன் என்ன வேணும்? ராமநாதனா? அவருக்கு சித்தப்பானே. அவர் மகளை தாண்டா எனக்கு பொண்ணு பார்த்துருக்கு. அப்ப நம்ம உறவுக்காரன் ஆயிட்டோமா? ஆமா மச்சான். ஏ மச்சான், மச்சான் உங்க தங்கச்சி ஆள் எப்படி? அருமையா இருக்கு மச்சான். அப்ப நீயே கட்டிக்கிற வேண்டியதானே? தங்கச்சி மச்சான். சரி சரி சரி, முறகட்டவள சரி. உங்க தங்கச்சி இங்க வந்திருக்காமல மச்சான்? நான் தான் கூட்டு வந்திருக்கேன் என் தங்கச்சிய. உங்க தங்கச்சி ஆள் நல்லா இருக்கும்ன்றிய? அவ்வளோ அழகா இருக்கும், ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்கும். உங்க தங்கச்சி வேமா கூட்டு வாங்க. போ, அந்த வேலையாவது ஒழுங்கா செய். 10 மணிலேருந்து சேரில் உட்காந்து எந்திரிக்க முடியாமல் உட்காந்துருக்கேன் பாரு. சுமுண்ட மூடாதில் போய் லாக் ஆகிக்கிருச்சு. என் மனைவி கால் எடுத்து வச்சுற நேரம் இந்த நாளோடு செங்கடை கிராமம் வெள்ளத்தில் மிதக்கணும். அந்த 18ஆம் படியான் கருப்பே அழகான பிள்ளைய காமிக்கணும். கருப்பா டாய், உனக்கு நவ்வாலு கடை வெட்டான்டா சித்திரத்தில்லாவுக்கு. எனக்கு நல்ல பொம்பளையா டே கருப்பா, என் பிள்ளை தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளை வரக்கன்னு உனக்கு கருப்பேன்னு பேர் வைப்பான்டா. என்ன கேதம் கேட்க வந்தது மாதிரி வந்துட்டு போறாங்க? இல்ல மச்சான், என் தங்கச்சி உங்களை பார்த்து வெக்கப்பட்டு போகுது. வெக்கப்படுதா இல்லை புண்ணுக்கு மருந்து ஓட போதா? வெக்கப்படுது மச்சான். கூட்டு வாடா காக்கடா மண்டை, உன் மசுரு நீயே கூட்டு வாடா. அன்பர்ந்து மாடுகிடலாம் அத்துட்டு போகும். உங்களை பாக்குறதுக்காண்டி என் தங்கச்சி சென்டர்லாம் அடிச்சுட்டு வந்து. ஏப்பா முக்காடு ஓட்டு வருது, நீர்மலைக்கு போதா? ஐயோ இல்ல மச்சான், உங்களை பார்க்க வெக்கப்படுது மச்சான் என் தங்கச்சி. வெக்கப்பட்டுச்சுன்னா பாவாடையை தூக்கி மூட சொல்லு. ஏய், கரண்ட காலை வெட்டி போடுவேன். ஐயா உங்க தங்கச்சின்னு சொல்றேன். அதே களைக்கொட்டு காலு வளசல், அதே கயிறு. டேய், இந்த பாடியை நான் எங்கனையே எரிச்சது மாதிரியே இருக்குங்க. அது வேற ஆளு மச்சான் நீங்க சொல்றது. இல்ல, இந்த முகரையை எங்கனையே பார்த்த மாதிரி இருக்கு. என் காசை பூரா அழிச்ச மாதிரி இருக்கு, உளுந்த வடை தின்ற மாதிரி இருக்கேன். நீங்க பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. வெயில் போடாம வளர்த்தேன் என் தங்கச்சிய. எங்க சித்தப்பன் வீட்டை விட்டு வெளியிலே விட மாட்டேன், பால் வாங்க கூட விட மாட்டேன். உங்க தங்கச்சி பேர் என்ன? என் தங்கச்சி பேரா சப்பு. ஒரு தடவை சப்பிட்டு போ. உங்க தங்கச்சி முகத்தை காட்டுங்க மச்சான். மச்சான் என் தங்கச்சி முகத்தை காட்டட்டுமா? காமிச்சு சொல்லடா, நாசமா போக. வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. வழி தெரியாம தானே டிரைவர் காரைக்குள்ள 30 தடவை சுத்தினியே. உப்பில்லாத பத்தியக்காரன் ஊறுகாய பார்த்தானா தொண்டனைக்கா தொண்டனாக்காவா? இப்போ ஜோலியை முடிச்சு போடுறேன். தொண்டனாக்கான் டொனக்குனாக்காவா? என்ன மனமுள்ள பொண்ணு இன்னும் மதுரையில கேட்டாங்க. டொய்யும் டொய்யும் அந்த மயவரத்துல கேட்டாங்க. அந்த குடியில ராதாவுக்கு கேட்டாங்க. எல்லாம் ஒன்னால வேணாம்னு சொன்னேன் கண்ணால. இளையராசா அண்ணே வேற உண்மையில ஆசைப்பட்டுச்சா? மச்சான் உன் தங்கச்சி முகத்தை காட்டுங்க மச்சான். மச்சான்
நீங்க கண்ணை மூடி உடனே பாத்தீங்கன்னா சாக்காயிருவீங்க அழகுல. ஏன் கண்ணை மூடி பார்த்தா மஞ்சள் பைய ஆயிருவேனா? இல்ல மச்சான், என்ன நகைச்சுவை பண்ற நீ? கண்ணை மூடி ரொமான்ஸா பாக்கணும். ரொமான்ஸா? பூங்காத்து திரும்புமா ஆகாயம் துருங்குமா. அந்த பரதேசி முண்டைய பாடக்கூடாது சொல்லுங்க, செகலை கட்டி அரைஞ்சு விடுவேன். என்ன தொண்டை தாலி மாட்டு இளங்கொடி வர்ற மாதிரி முக்குறாள் என்ன வரும்போது தாளாட்ட மடியில் வச்சு தாளாட்ட. ஏங்க பாடுறாளா கரிய திட்டு ஏப்ப வர்றாளா? என்ன சொல்லுவேன் என்னுள்ளம் தாங்கள மெத்த வாங்குனே தூக்குத்த வாங்கல. எதுல போய் முடிய போதோ? அச்சா என் தங்கச்சி எப்படி பாடுது, உடனே பரிசம் போட்டுருவோமா? நீ நக்குனது உன் தள்ளி நில்லு. திறக்க சொல்றா, அது என்ன சிலையாட திறந்து விடுங்கடா. என்னமோ எப்படி என் தங்கச்சி சப்பு அழகா இருக்கா? கொஞ்ச நேரம் எனக்கு படபடன்னு வருது, கொஞ்ச நேரம் இருங்க. அத்தா கட்டி பிடிக்காத, செகுல கட்டி அரைஞ்சு விடுவேன். எந்த காட்டு பிறகு நீ முண்டையோ கொண்டு வந்துக்கிறியாண்டா? காரக்குடி பார்ல பாட்டில் வரக்கிறோம் போல. மேடம் நீங்க ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க, பாட்டு பாடாதீங்க. எனக்கு அப்படியே செந்தட்டி அடைச்சு இதில் அப்பன மாதிரி இருக்கு. இங்க வாங்க மேடம், இங்க வாங்க. என்ன மச்சான்? ஆனா மச்சான், உங்க தங்கச்சிய கற்று நான் கொடுத்து வச்சிருக்கணுமியா. அப்படி அழகெல்லாம் நான் யூடியூப்ல தான் பார்த்துருக்கேன், நேர்ல பார்க்கல. இங்க வாங்க மேடம், இங்க வாங்க வாங்க. நான் வர மாட்டேன். ஐயா ஐயோ ஐயா எனக்கு வெட்கம். ஐயா, அது ஆடுற சரி, அதை மடுவை மூட சொல்லுங்க. பாருண்ணே மச்சான் எதை பாக்குதுன்னு. ஏய் வர்றையா குருண மதத்து கொண்டே வரீங்க. உன்னைய கட்டுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். பெரியம்மா ஐயா நான் மாட்டேன்டா சொல்றேன். மச்சான் காலில் விழுந்தாதே என் தங்கச்சியை கட்டுவேன்ல. ஆனா பாதகத்தில் உள்பாவடை இல்லாம சிமுண்டு கவர் கட்டி. நான் மாட்டேன்டா சொன்னேன், எதுக்கு கால்ல விழுகுற? அம்மா எங்க அப்பாவுக்கு நீ 2ஆம் தரமா வாக்க போடு. என்னை விட்டுருங்க மேடம், உங்க அழகுக்கு நான் ஈடு கொடுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் நைட்லயே நான் பரலோகம் போயிடுறேன் மேடம். பரவாயில்ல, இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சேலையை அட்ஜஸ்ட் பண்ணு. சார் இங்க வாங்க சார். உன் தங்கச்சி கால என்ன மேல வளவு மாதிரியே இருக்கு. என்ன பியூட்டி பார்லர் போயிட்டு வந்திருக்கு மச்சான், அப்படித்தான் இருக்கும். போடா நீ வேற அளவுருவல் கெடா மாதிரியே போடா. நீங்க வாங்க. ஏய் வாடா போ. ஆம்பளை வராது, முகத்தை பாருங்கய்யா. ஒரு 400 நாளைக்கு உங்க பொண்டாட்டி நினைப்பே வராது. அது மண்டைய பாருங்க, கழுத்தறுப்பேன் கோழி. வாங்க மச்சான், எந்த நேரம் வந்து மண்டைய பாக்குறது? அதுவும் ஜாக்கெட்டுக்குள்ள மிச்சர் பாக்கெட்டு முறுக்கு பழைய பேப்பரை திணிச்சு வச்சிருக்கேன். நாசமா போ. ஐயோ போடி ஈன முண்டாக்க போ. குழக்காம விட மாட்டேன். எவனடா கொல்ல வந்த கழிச்சிருக்காருண்ணா. டேய் காக்கடா இங்க வாடா. டேய் நீ சொந்த வந்த முறை வாங்கடா, கிட்லி மாட்டேங்க. நான் இங்க வா. டேய் போறையா பெட்ரோல் கொண்ட விஷயம். மச்சான் என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுங்க மச்சான். என்ன சொன்ன? டேய் இங்க வாங்கடா. என்ன சொன்ன? என்ன பார்த்தா பேய் இறங்குண்டாவே, ஆனா உனக்கு ஒன்னோட இறங்கலையே மச்சான். என்ன சொன்ன? என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுங்க மச்சான். வாங்கின 250 ரூபாய் கொடுறா. போடா. டேய் ஒழுங்கா சேலை லட்சணமா இரு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சப்பு. இல்ல கல்யாணம் பேர் உனக்கு தெரியுமா மச்சான்? இத மூடுதா? பேர் உனக்கு தெரியுமா? மூடு முறுக்குலாம் என் சிந்து. பேர் சப்பு. இந்த முடிய எந்த சுடுகாட்டுல இருந்து எடுத்தேன்? ஐயோ என்னடா அது கழுத்திருப்பேன். என்ன உடனே சப்பு 18ஆம் படி எனக்கு மசுரை இறக்கிட்ட? ஐயோ என் தங்கச்சியை பார்த்து ஊரே சிரிக்குதே. குந்தாணி பேல கூட்டி வந்து விட்டு ஊரே சிரிக்குதா? என்னண்ணே சொல்லுவாங்க. என்ன ஊரு? செங்கரை. செங்கரையில ராதாகிருஷ்ணன் வந்து என்ன ஒண்ணுனேண்டா மஸ்த புடுங்கன்னு சொல்லட்டும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்போ. கல்யாணம் ஆகி நீ என்ன பண்ண போற? நீ புடுங்க வந்தா என் பொண்டாட்டி. ஆமா. ஏய்யா உனக்கு வேற ஆளா கிடைக்கல, மூஞ்சி முகரையும் பாத்தியா? இவ ஒரு பொம்பல். அத நீ சொல்லாத, கிழிச்சே விடுவேன். நீயோ ஒரு பொம்பளை இண்டு ஓண்டு இவே நல்ல ரொம்ப
எனக்கு வாட்ச பொண்டாட்டியில பாருங்கப்பா. யோ நீ போயா சும்மா. வெளியில பேசாத தப்பு. நான் கூட என்னைய காட்டி அழகானவளை கிட்ட இப்ப நடத்துனே. ஏய் ஐயோ என் காலமா நேரம் மரியாதையா விட்டுரு. என்னைய தொடறதுக்கு உனக்கு அருகதை இல்ல. அருகதை இல்ல. தப்பு 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 மட தப்பு. என்னைய தொடறதுக்கு உனக்கு அருகதை. ஏய் என்ன அழகுடா. முகரை பாத்தியா? ஏய் கருவாடு என்னடி ஒட்ட புடிச்சாத்து போறேன். ஒட்ட புடிச்சாத்து. தப்பு எரச அடிக்காம. நீ ஏன் நகர பாப்பாக்கு வாடிக்க? இல்ல என் காலால கொஞ்சம் அடி. ஏய் இது காலில அடி. அதே மச்சால சாச்சிடாங்களே. அருவா காட்டு தூணு மாதிரி இருக்கு. கத்தரி காயங்களுக்கு கைலாதவங்க. தான் பெத்தான் பிறந்தான். எந்த பொண்டாட்டி அது புருஷனை பெத்தாம் பிறந்தான் ஒப்பு. என்னடா டிவிக்கு வர கட்டிட்டு அது என் குடும்பம். என்னைய கொண்டாடி பிடிச்சிருக்கா போயா. எத்த நீ பொத்துதான் மயிருமானே. என்னடா காக்கா விடுங்க விடுங்க. உனக்கு கிடைச்சதெல்லாம் பூரா அப்படிதான் அம்மாவை கூப்பிடுவோமா? நீ உள்ள வச்சுக்கிட்ட. எனக்கு வேணாம், எனக்கு ஒரிஜினல் முடி இருக்கு. இவ்வளவு ஒட்டு முடியாதா தங்கச்சி? ஒன்னே இழுக்கல நீ வாத்தா. ஓ முடியும் சோதனை ஒண்ணு வாங்கி வாத்தா. ஆனா யாருக்குமே சொந்த முடியல. நாடகத்தை கொடுத்த சாவ மாட்டான். ராத்திரியில் என்ன பார்க்க வரும்போது மனசு தாங்குமா மறி கொடுந்தே ஏ மல்லிகை பூவே மாமத பிடிக்கலையா சொல்லு வந்த வர வழியிலையா போக்குதையா மறி கொடுங்கே ஏ மல்லிகை பூவே மாமே மக பிடிக்கலையா சொல்லு வந்த வர வழி இல்லையா மாமே மக பிடிக்கலையா சொல்லு வந்த வர வழி இல்லையா மான கட்ட முடியா இருப்பா போல இருக்கு. மங்களகரமா அண்ணா வணக்கம்ண்ணா. கரையான் புரியான் அண்ணா அழைத்த காரணம் நல்லா இருந்தா. அண்ணே இந்த பிள்ளை யாரு? நாத்துனா வணக்கம் நாத்துனா. எப்படி நாத்துனா? இவர் ஏத்துனார் நீங்க நாத்துனா. அண்ணே நேத்து ஒரு 5 மூணு நெல்லு ஏத்துனேன். ஆ, அப்போ அது வந்து நெல்ல கூட்டம் வந்துச்சு. இதை மொத்தத்துல கூட்டிட்டு அதனாலதான் நாத்துனாவா? இந்த பிள்ளையோட அதை பார்த்து எதை பார்த்து ஆசை வச்சீங்க? கேளுங்க நல்லா கேளுங்க. ஏமா அந்த பிள்ளை இந்த பிள்ளை ஆள் நல்லா இருக்கு. அந்த பிள்ளை அது என்னென்ன நாத்துனா எனக்கு எதுல குறத்தல? கால்ல ஒருத்தல, ஆத்தா. கையில ஒருத்தல, இல்ல மண்டையில ஒருத்தல? பொத்து பொத்து செகலை கட்டி அரைஞ்சு விடுவேன். மூடு அண்ணா ஏன் இது ஏய் போடி. வேற புருஷனை கிடைக்கல. என்னத்த சொல்ல? இந்த பிள்ளைய நான் கட்டி வச்சேன்னா ஆ. சிலிண்டர் போடுற ஆளு கூட உள்ள வந்து அடுப்புல மாட்டி விட்டு போறோம்னு சொல்லுவேன். அதை கட்டி வீட்டில் வச்சா கரண்ட் புல்லு குறிக்க வரவங்க கூட உன் வீட்டில் மீட்ரு குறிக்க முடியாதுன்னு போயிடுவேன். நானே நினைச்சு இன்னும் ஒண்ணா இருந்து போடுவோம்.
ஏய் ஆம்பளைன்னு மறந்து எங்க கிரிசி அடிக்கிறான் பாரு டேய் கண்ட்ரோல் ஏய் அப்ப அவ மட்டும் நீ அரிப்படுத்து வச்சிருக்கியா இருப்பாங்க அனுசரிச்சுக்கா 10 100 சேர்த்து தர சொன்னா தர்றேன் அப்படின்னு அப்ப உன்னை கட்டி பிடிக்க விட்டு தானே அவனுக்கு சம்பளத்தை குறைப்பேன் அப்புறம் அண்ணா கண்டுபிடிச்சு விட்டாங்களே எது இவங்க ஏன் இந்த முழி முழிக்கிறாங்க மாசமா இருக்காங்களா ஆமா 3 மாசம் முழுகாம இருக்கு ஆத்தாடி அன்னைக்கு கிடமாட்டில் போய் தவிச்சு உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இந்த குழந்தை பிறந்து டாக்டர் ரெடியா நிப்பாரு கத்தியோட இதுக்கு குழந்தை வெளியே வரும்போது எப்போ சொல்ல விட மாட்டேன் பாத்தியா குழந்தை வெளியே வரும்போது இருந்தா டாக்டர் முத கத்தி எடுத்து அவன் கழுத்து எடுத்து செத்துக்கு போய் ஆலோலம் 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 சாலோலமே ஆலோலம் லால 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 அண்ணங்கள தாரங்கள அழகான அண்ணா இவ்வளவு நேரம் விளையாட்டாண்டா இனிமேல் விளையமா இருந்தா தான் சிறப்பா பார்க்க முடியும் நான் மேல நின்று பாக்குறேன் நான் கீழே நின்னு பார்க்கறேன்.